தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய தமது சீடரை இயேசு தற்கொலைக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய மறுபக்கம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலனாகிய யூதாசை இயேசு தற்கொலைக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த ஒரு செய்தியை நம்ம எச்சரிப்பின் செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மத்தேயு 27:5 அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான் என்று யூதாசனுடைய முடிவை அவன் தற்கொலைக்கு அவன் செஞ்சதை இங்கே பார்க்குறோம். இயேசுவுக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாமல் உலகத்தில் அவனை அத்திமரத்தின் கீழ் இருக்க கண்டேன் என்று சொல்கிறாரு. இயேசுவுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவங்க உள்ள இந்திரியங்கள் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். அவங்க மாயத்தை அறிஞ்சு பொல்லாதவனே என்னை ஏண்டா சோதிக்கிறேன்னு சொல்லி அந்த அவங்க மாயத்தை அறிஞ்சாரன்னெல்லாம் வேதவார் பரிசெயரை பற்றி நம்ம படிக்கிறோம். அவர் முற்காலம் அறிஞ்சவர். யூதாசு சாகும்போது தெரியாது, அவருக்கு சிலுவையில் தான் இருக்கார். தெரியாதா? தெரியும். தெரிஞ்சாலும் அந்த மரணத்துக்கு அங்கே அவன் போகக்கூடிய அளவில் ஒப்பு கொடுக்குறார். உலகினால் பிழைக்கும்படி சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான்னு சொல்லி பேதுருவை சொல்கிறார்ல. நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 22 பார்த்தீங்கன்னா, ஆனாலும் நான் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை இவங்கிட்ட இயேசு சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, இவன் துரோகியாக இருக்கான். பேதுரு மறுதளித்தான். உள்ளன்போடு மறுதளிக்கலை, வேணுமுன்னு திட்டமிட்டு மறுதளிக்கலை, பயத்தினாலே மறுதளித்தான். அபிஷேகம் பெறாத காலத்தில் பொதுவாக மனுஷன் பயப்படுறவன் தானே. அதை ஆண்டவர் அவன் மனஸ்தாபப்பட்டு அழுத பிறகு திரும்ப மன்னித்து பொறுப்பை கொடுத்தாரு. ஆனால் இவன் திட்டமிட்டு செய்தான். சாத்தானுக்கு இவனே இடம் கொடுத்தான். பிசாசுக்கு இடம் கூடாதுங்க என்று சொல்லுகிற அப்போஸ்தலர்களே, யோவான் 13:2 சாத்தான் அவரை காட்டி கொடுக்கும்படி தூண்டுனான் இருக்கு. தூண்டும் போது அவன் யோசிக்க வேணாம், ஏன் எஜமான எப்படி காட்டி கொடுக்குறது? என்ன அந்த 30 வெள்ளி காசு பெரிய காசா? இவர் நினச்சா எவ்வளவோ நமக்கு செய்வாரே. ஏன்னா அந்த புத்தி அவனுக்கு பரபாசோடைய கையால், அவன் பரபாசோடு இருந்தவன். பரபாச ஒரு தீவிரவாதி. அவன் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி ரோமர்களுக்கு விரோதமாக யூதர்களுக்கு ஆதரவு இருக்கிற மாதிரி நடிப்பானா. யூதர்களுக்கு ஆதரவு கிடையாது. தீவிரவாதி எப்படி ஆதரவாக இருப்பான்? இப்போ விடுதலை புலிகை மாதிரி வச்சுக்கோங்களேன். தலியெல்லாம் வேணும்னு சொல்லி தமிழர்களுக்கு ஆதரவு மாதிரி இருந்தாலும், தமிழர்களை 1 லட்சம் பேரை முல்லை வாய்க்காலில் கொண்டு குவிக்கிற அளவில் இவனுடைய செயல்பாடு தானே அது. இவன் பேசாமல் இருந்திருந்தான்னா அத்தனை பேர் செத்துருக்க மாட்டாங்க. அவன் தமிழில் வேணும், தமிழர்களை காப்பாற்றணும் முறையில் 1 லட்சம் பேரை கொன்னது இலங்கை இராணுவம் தான். காரணம் இவன் தானே. இவனால் தானே அவங்களுக்கு மேலே கோபமாகி அவன் கொல்லக்கூடிய அளவில் ஆனது. அது மாதிரி ரோமர்கள் மேலே பரபாசு கோபமாக இருந்தாலும், ஜனங்களை அடிமைப்படுத்துகிறேன்னு சொன்னாலும், யூதர்களுக்கு ஆதரவு மாதிரி இருந்தாலும், யூதர்கள் தான் அவங்களால ரோமர்களால் துன்பப்படுத்தப்பட்டாங்க, கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. பரபாசு பிடிச்சி கொடுக்குறவனுக்கு இவ்வளவு சன்மானம் தர்றேன்னெலாம் அறிவிப்பு அவங்க பறைசாட்டினதெல்லாம் சரித்திரத்தில் படிச்சிருக்கேன். அவனோடு இருந்தவன் தான் இந்த யூதாஸ்.
யூதாசு கிரிமினல் மைண்டு உள்ளவன், ராஜதந்திரி, அவனுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய அளவில் இவன் சாணக்கியன். இப்போ இயேசுக்கிட்ட ஏன் சீசனாக வந்தான்னா, யோவான் 6:15 பொதுமக்களே இயேசுவை ராஜாவாக்க முன் வந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷிக்கிறாரு. மீதி 12 கூட நிறைய எடுக்கிறாங்க. இவரை ராஜாவாக்கிட்டா சமையல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா சாப்பிடலாம், நல்லா இது பண்ணலாம். உலகமே அவனை பின்பற்றி போச்சுன்னு மக்கள் போராமப்படுற அளவில் ஜன கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்போ இவனை ராஜாவாக்க மக்கள் நினைக்கும் போது நம்ம இவரோட போய் சேர்ந்துட்டோம்னா நம்ம மந்திரி ஆயிடுவோம். அரசியல் புத்தி அது பரபாசுக்கிட்ட நிறைவேறலை. அவன் வெட்டு குத்துன்னு போகிறான். இவர் அன்பு, அகிம்சை, பாசம், காந்தி மாதிரி இப்படி போகிறாரு. அந்த மாதிரி இவரோட சேர்ந்தோம்னா நம்ம மந்திரி ஆயிடுவோம்னான்னு சொல்லி நினச்சி வந்தவனாக்கும். கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 18ஆம் அதிகாரத்தில் 36, 37 நான் ராஜா தான், ஆனால் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. என்னடா அது இப்படி சொல்கிறாரு? உலகத்துக்குரியது இல்லையா? அப்போ ஏயா ஏன் இவ்வளவெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே நான் வந்தேன். சத்தியவான எவனோ என் சத்தம் கேட்குறான். பரலோக ராஜ்யம்தான் என் ராஜ்யம். எல்லாம் ஆன்மீக ஆவிக்குரிய வகையிலேயே இவர் சொல்கிறதுனால இவரை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம், புண்ணியம் இல்லை. அதனால் நம்ம தப்பு செஞ்சிட்டோம்லான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். இவர்கிட்ட இருந்துக்கிட்டே இவ்வளோ அற்புத அடையாளங்கள் பாருங்கள். இவரை கர்த்தரே தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர்னு பெயரிட்டார்னு லூக்கா 6:13 இருக்குது. அதில் ஒருத்தன் தான் இவன். அவரே தெரிந்து கொள்ள, அதான் சொல்கிறாரு, நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களில் ஒருவன் பிசாசியாக இருக்கிறேன்னு சொல்லி யோவான் 6:70 சொன்னார். அவன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்குமே. பிறவாதிருந்தால்னா மறுபடியும் பிறந்தவன், ஞானஸ்தானம் பெற்றவன், அப்போஸ்தலன் பேர் பெற்றவன், ஊழிய பயிற்சி பெற்றவன், போதனைகளை கேட்டவன், அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய அளவில் அனுப்பப்பட்டவன். அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இயேசுவோட சமமாக உட்காந்து சாப்பிட்ற அளவில் இருக்கக்கூடிய அவன் துரோகியாக மாறுறான்னா அது எவ்வளோ வேதனை. அதுதான் வேதவார பரிசேயருடைய பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த உபதேசம், அந்த ஜெபாலயம், அந்த வேதவார பரிசேயருடைய உள்ள தொடர்பு. ஒரு குற்றம் செஞ்சுட்டா டக்குன்னு சிலுவைக்கு வந்திருக்கணும். ஒரு வேளை இவன் மனஸ்தாபப்பட்டு தப்பு செஞ்சுருந்தான்னா, இவன் மனசில் சங்கடமாக இருந்துச்சுன்னா, சிலுவைக்கு எத்தனையோ பேர் கல்லணை மன்னிக்கிறாரு, சிலுவையில் அரைஞ்சவங்களை மன்னிக்கிறாரு. மன்னிப்பின் சொருபமாக சிலுவையில் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு சொல்லி எல்லாரையும் மன்னிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொந்த சீசன் ஐயோ இயேசுவே நான் காட்டி கொடுத்துட்டேன்ப்பா, ரொம்ப துரோகம் செஞ்சுட்டேன்ப்பான்னு ஒரு வார்த்தை கண்ணீர் விட்டு அவன் சொல்லியிருந்தான்னா, வந்திருந்தான்னா, அந்த நிலைமை அவனுக்கு வராது, அந்த சூழ்நிலை அவனுக்கு வராது. உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொல்கிறது 82 சீசர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் கூட இருந்துட்டு போட்டோம். இவன் அப்போஸ்தலன் பேர் பெற்றவன். 82 பேர் அப்போஸ்தலன் பேர் பெறல. லூக்கா 12ஆம் அதிகாரத்தை லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 12 இருக்குல்ல, அவங்க தான் அப்போஸ்தலர்கள். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வேறு 70 பேர் நியமித்தார், அவங்க அப்போஸ்தலர்கள் கிடையாது. அதில் ஒருத்தன் காட்டி கொடுத்துருப்பான், வசன அடிப்படையில் நிறைவேறி இருக்கும். இவன் மறுபடியும் பிறந்தவன், அப்போஸ்தலன் பேர் பெற்றவன். அந்த 82 சீசர்களில் 12 இவன் ஒருவன். அதனால தானே இவனுடைய துரோகத்தை தாங்க முடியல. சிநேகிதனேன்னு தான் சொல்கிறார் கெச்சமனே தோட்டத்தில். சிநேகிதனே முத்தத்தினாலேயா மனசுகுமாரனை காட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அவனுக்கு தெரிகிற கேட்குற மாதிரி தான் சொன்னார் தவிர, சீசர்கள் எல்லாம் கேட்கும்படி அவர் சத்தம் போட்டு சொல்லியிருந்தான்னா பேதுருவே அன்றைக்கி அவனை மிதித்து கொண்டிருப்பான். அவனை மட்டும் கேட்கும்படி சொன்னார். அவனை இயேசு சீசர்களுக்கு காட்டி கொடுக்கல. சீசர்களுக்கு தெரியாமல் அவனுக்கு மட்டும் சொல்கிறார், சிநேகிதனே முத்தத்தினாலேயா மனசுமானை காட்டி கொடுக்குறேன். அப்படி இருந்தும் அவன் அந்த மனச்சாட்சிக்கு இடம் கொடுக்காம காட்டியே கொடுத்துட்டான். 30 வெள்ளிக்காசை கொடுத்துட்டாங்க.
டீல் பேசினா மாதிரியாக கொடுத்துட்டாங்க. கடைசியில் அவன் மனஸ்தாபப்படுறது கூட அந்த பழைய ஏற்பாட்டுக்காரன் அந்த அந்த வேதவார் பரிசேயர்கிட்ட தான் போனானே தவிர இயேசுக்கிட்ட அவன் வரல. இங்கே பாருங்கள், மத்தேயு 27 அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அவரை கட்டி, இயேசுவை கட்டி தேசாதிபதியாக பெந்து பிலாத்துக்கிட்ட போய் ஒப்பு கொடுக்குறாங்க, இவன் காட்டி கொடுத்ததுனால. 3ஆம் வசனத்தில் அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாசு அவரை மரணாக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு, அதாவது மரண தண்டனையை கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்ச பிறகு அவன் மனஸ்தாபப்படுறான். தப்பிச்சிருவாருன்னு நினச்சிருப்பான் போட்டிருக்கு. ஏன்னா எத்தனையோ முறை அவரை பிடிக்க வந்து தப்பிச்சு போனார், கடலில் நடந்திருக்காரு, மறைஞ்சிருக்காருன்ருக்கு. அது மாதிரி நம்ம பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லலை, காட்டி தானே கொடுக்க போகிறோம். காட்டி கொடுக்கும்போது பிடிச்ச உடனே மறைஞ்சிருவார். நமக்கு ஏசுக்கு ஏசு, காசுக்கு காசுன்னு நினச்சிருப்பான் போட்டிருக்கு. இப்போ சிலர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏசுவும் வேணும், காசும் வேணும், உலகமும் வேணும், பரலோகம் வேணும், ஊழியும் வேணும், அட்டுழியும் வேணும், ரெண்டையும் வேணும், சுகபோகமும் வேணும், பரவசமும் வேணும், குத்து நடனம், ரெக்கார்ட் டான்ஸும் வேணும், பரலோக மகிமையும் வேணும். ரெண்டுக்கு இருக்காது மகனே. ரெண்டுக்கு நீ அதான் 2 எஜமான்களுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. உலகத்துக்கும் தேவனுக்கும், உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களுக்கு கூடாது. இவன் பாருங்கள் அப்படி நினச்சிருப்பான் போல் இருக்கு. அது இயேசு சிலுவைக்கு தானே வந்தார், சிலுவை மரணத்துக்கு தானே வந்தார், அதுக்காகத்தானே அனுப்பப்பட்டார். அந்த வசனம் நிறைவேறுதலுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அவன் 30 வெள்ளி காசை பிரதான ஆசாரியத்துல மூப்பரிடத்தில் திரும்ப கொண்டு போகிறான். அவன் பணாசை தான் இருந்தான்னு நம்ம சொன்னால் அதோடு செட்டில் ஆகியிருப்பான், கொண்டு போய் தப்பிச்சு. அந்த பணத்தை விட இயேசுவை நினைக்கிறான். ஆடாடாடாடா, தப்பிச்சிருவார்னு நினச்சா தப்பிக்கலையே, இந்த காசு எதுக்குடான்னு சொல்லி திரும்ப அந்த காசை அங்கே கொண்டு போய் திரும்ப கொடுக்குறான். கொடுத்துட்டு அவன் என்ன செஞ்சுருக்கணும்னா, நேராக சிலுவைக்கு வந்திருக்கணும். இவன் நேராக என்ன சொல்கிறான்னா, அவங்கக்கிட்ட பேசுகிறான். அவன் என்ன பாவம் மன்னிப்பு கொடுக்குறான், என்ன அவன் பெரிய பரிசுத்தவனா? அவங்கக்கிட்ட பேசுகிறான். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது ஓம்பாடு, எங்களுக்கு என்னையா, நீயே காட்டி கொடுத்த, நீயே வந்து இருக்கிற இடத்த காமிச்ச, நீ டீல் பேசினேன், 30 வெள்ளி காசுன்னு சொல்லி 30 வயசுக்கு 30 ஒரு வயசுக்கு ஒவ்வொரு காசு, 30 வெள்ளி காசு 30 வயசு. இயேசு வந்து சிலுவையில் அறையும் போது 33. அந்த 3 வருஷம் அவர் ஊழியத்தை செய்தது. அந்த 30 வயசில் தான் ஊழியத்தையே ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த 30 வயசு வரைக்கும் தான் அவருக்கு நாங்கள் மரியாதை கொடுப்போம். 30க்கு மேலே 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சதுனால வயசுக்கு ஏற்றபடி கொடுங்களான்னு கேட்டுப்பான் போல் இருக்கு. இல்லை, 30 வயசு வரைக்கும் அவர் எங்கள் விஷயத்தில் தலையிடலை, அதனால் 30 வெள்ளி காசு. 3.5 வருஷம் அவர் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுனால, எங்களுக்கு விரோதமாக அவர் ஐயோ ஐயோ ஐயோன்னு எங்களை வஞ்சதுனால, திட்டினதுனால, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னு எங்களை வஞ்சிருக்காரு, விரியம்பாம்பு குட்டிகளேன்னு வஞ்சிருக்காரு, சர்ப்பங்களேன்னு வஞ்சிருக்காரு, எங்களை ஐயோ ஐயோ ஐயோன்னு சபிச்சிருக்காரு, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுறீங்கன்னு வஞ்சிருக்காரு, விதவைகள் வீடை நீங்கள் பச்சிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, வந்தனங்களை மனசருடைய முதன்மை ஸ்தானத்தை விரும்பி வந்தோம் சொல்லி ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னார். இத்தனைக்கும் வந்து அந்த 3 வருஷம் ஊழியத்தில் தான் செஞ்சார் தவிர, அதுக்கு முன்னாடி அவர் ஆலயத்துக்கு வர்றதோடு போகிறதோடு சரியே தவிர எங்களை ஒன்றும் டச்சு பண்ணலை. அதனால் 30 வெள்ளி காசு அவருக்கு தகுந்ததான்னு சொல்லி அங்கே டீல் பேசி, வியாபாரம் பேசி, அரசியல் பேசியெல்லாம் முடிச்சிருக்காங்க போட்டிருக்கு. ஆனாலும் அவன் அந்த காசை எரிஞ்சிட்டு இயேசுக்கிட்ட வந்திருக்கணுமே தவிர, குலகார பாவிக, துரோகிக, வேதபார பரிசெயர் இந்த மத தலைவர்கள்கிட்ட போய் அங்கே பாவ மன்னிப்பு கேட்குறான், அங்கே மனஸ்தாபப்படுறான், அங்கே மன்னிப்பு கேட்குறான், அங்கே காட்டி கொடுத்தேன் பாவம் செஞ்சேன்னா அங்கே என்ன அவங்க என்ன புனிதர்களா? இன்றைக்கி எத்தனையோ பேர் போப்புக்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கொடுக்குறாங்க, ஆர்சி சாமியார்கிட்ட பாவ மன்னிப்பை கொடுக்குறாங்க.
அதனால தானே சண்டையே வந்துச்சு. மார்ட்டின் லூதர் வந்து பாவ மன்னிப்பு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எதிர்த்து ஜெர்மனியில் போராட்டம் பண்ணி தானே புரொட்டஸ்டாண்ட் பிரிஞ்சது. இன்றைக்கும் அந்த ஆர்சிக்காரங்க அந்த பாவ மன்னிப்பு சீட்டை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நாகர்கோவிலில் ஒருத்தன் 80 பொம்பளைகளை கெடுத்துருக்கானா ஃபாதரு. 80 பொம்பளைகளை கண்டுபிடிச்சி இப்போ அவனை ஜெயிலில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அரசியல்வாதி அயோக்கிய நாய்கள்லாம் அங்கேயே போட்டுக்கிட்டு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி தொங்கலை பெரிதாக்கி வந்தனங்களை விரும்பி ஜனங்கள் மத்தியில் ரவி ரவி என்று அழைக்கக்கூடிய அளவில் உள்ளவங்களை இயேசு கடிந்து கொண்டார், கண்டித்தார். அன்னைக்கு அவங்கள எல்லாரையும் மாதிரி ஐயோ ஐயோ ஐயோன்னு மத்திய 23 அதிகாரம் முழுவதும் சபித்தார். அது அவங்களுக்கு பிடிக்கல. அந்த கோபத்தை எல்லாம் மொத்தமாக காட்டி இவனை சிலுவில் அரைஞ்சி கொள்றதாண்டா முக்கியம்னு சொல்லி அதில் கூட பாருங்கள், முழுவதும் அடிக்கிறாங்க. பிலாத்துக்கிட்டு போகும்போது முழுவதும் அடிக்கிறாங்க. முள்கிரீடத்தெல்லாம் ஏன் சொல்லணும்? தண்டனை கொடுக்குறது சிலுவை தண்டனை கொடுக்கறதுக்கு எல்லாருக்குமா முள்கிரீடம் போடுவாங்க? அவங்க எரிச்சல், மூஞ்சியில் துப்புனாங்க, கெட்ட பேச்சு பேசினாங்க, கொஞ்சம் லஞ்சமாக அவரை வஞ்சாங்க, சித்திரவதைப்படுத்துனாங்க. எல்லாம் அவங்களுடைய அந்த குரூர புத்தி, கோபம், இத்தனையும் செய்த அவங்கக்கிட்ட போய் மனசா பண்ணலாமா? மன்னிப்பு கேட்கலாமா? அவங்ககிட்ட போகலாமா? துரோகிகிட்ட போகலாமா? அதான வேதனையாக இருக்குது நமக்கு, அதான சங்கடமாக இருக்குது. அதான் இயேசு வந்து அவனை வந்து பேதுரு மாதிரி அவனுக்காக வேண்டிக் கொள்ளாமல் மரணத்துக்கு, அக்கினிக்கு, அதாவது தற்கொலைக்கு ஒப்பு கொடுக்குறார். ஒருவேளை அவன் மனஸ்தாபப்பட்டதுனால அந்த ஆவி ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். அவன் தகப்பனுடைய மனைவியை அஞ்ஞானிகளுக்குள்ளே இல்லாத விபச்சாரம் ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவி ரட்சிக்கப்படும்படி சரீர அழிவுக்கு அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி தீர்ப்பிடுறேன்னு சொல்லி சொல்கிறான். பார்த்தீங்களா? அதை வச்சு நான் சொல்கிறேன். இவன் மனஸ்தாபப்பட்டதுனால ஒரு வேளை இந்த ஆவி, மனஸ்தாபப்பட்ட ஆவியை, மனம் திருமண ஆவியை, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனேன்னு சொன்ன இந்த ஆவியை அக்கினிக்கு அனுப்புவாரா என்பது என்னுடைய கேள்வி. ஆனால் சரீரத்தை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறார். அதான் தற்கொலை. சாத்தான் உள்ளே புகுந்துட்டான்ல, காட்டி கொடுக்கும்படி யோவான் 13:2 தூண்டும் போதே அவன் இடம் கொடுத்துட்டான். அதுலேயே 27ஆம் வசனத்தில் சாத்தான் உள்ளே புகுந்தான்னு போட்டிருக்கு. புகுந்த பிறகு தான் நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய்யின்னு சொல்கிறாரு. சாத்தானை பார்த்து சொல்கிறாரு, சரி உன் திட்டத்தை தானே செய்ய அவனுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன், நீ செய் போ, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் போ அப்படின்னு ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ அந்த சரீரத்தை, புகுந்த சரீரத்தை தற்கொலைக்கு ஒப்பு கொடுக்குறாரு. தேவ பிள்ளைகளே, சில ஊழியக்காரங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. கேள்விப்பட்டீங்களா? எத்தனையோ இளம் ஊழியர்கள் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணியிருக்காங்க, செத்துருக்காங்க. கர்த்தர் அதை ஒப்பு கொடுக்குறாரு. என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட, என் ஊழிய வாழ்க்கையில் கூட நடக்கக்கூடாத ஒரு காரியம் என் வாழ்க்கையிலையும் நடந்துச்சு. என்னுடைய மனைவி 2004 தற்கொலை செய்து கொண்டாள். 20 வருஷம் என்னோட ஊழியத்தில் இருந்தவ, எவ்வளவோ சத்தியத்தை கேட்டவ, எவ்வளவோ உதவியாக எனக்கு இருந்தவ, 2 ஆண் மகங்களை பெற்று வளர்த்தவ, ரெண்டாயிரத்தி 4 பிப்ரவரி மாதம் திங்கக்கிழமை 9ஆம் தேதி திங்கக்கிழமையில் இரவுல தற்கொலை செய்து கொண்டாள். அந்த செய்தி மதுரையில் நானும் என் பிள்ளைகளும் என்னுடைய அலுவலகத்தில் தங்கியிருக்கும்போது அந்த செய்தி எங்களுக்கு வருது. 2 மகன்கள் நானும் அங்கே தங்கியிருக்கோம். அந்த செய்தி அங்கே வருது. அந்த தற்கொலைக்கு காரணமானவன் அங்கேயே இருக்கான், தங்கச்சி புருஷன். அந்த தங்கச்சியும் புருஷனும் அதை அவங்க மேலே பழி வந்துருமேன்னு, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லி நினச்சி
என் மேலே போய் புகார் கொடுத்து சமயநல்லூர் பக்கத்தில் இவர் தான் வந்து ஆளை வச்சு கொண்டுட்டார் வச்சுட்டாரு, நைட்டு இவரே வந்தார், இப்படியெல்லாம் போய் புகாரை கொடுத்து அநியாயமாக என்னைய கைது பண்ணுற மாதிரி அவங்க அம்மாவை பயன்படுத்தி போன மகளை பற்றி கவலைப்பட்டுக்கினா இருக்கிற மகளுடைய வாழ்க்கை போயிடும், நான் வந்து வாத்தியாராக இருக்கேன், அரசாங்க வேலை போயிடும், போன மகள் பார்த்தீங்கன்னா இருக்கிற மகளுடைய வேலை நான் உள்ளே போயிட்டா வேலை போயிடும், கஷ்டம்னு சொல்லி அந்த அம்மாவை மூளை செலவை பண்ணி மாமியால் இவர் தான் மதம் மாற சொல்லி துன்பப்படுத்தினார் வச்சாருன்னு சொல்லி தற்கொலைக்கு இவர் தான் காரணம்னு பொய் புகாரை என் மேலே கொடுத்தாங்க. என்னைய கைது பண்ணி மத்திய சிறையில் என்னைய வச்சாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த ஒப்பு கொடுத்தீங்க, நான் இது வரைக்கும் உமக்கு எந்த இதுவும் கெடுதல் பண்ணலையே, உண்மை உத்தமாக நான் ஊழியம் செய்கிறேனேப்பா, என் குடும்பத்தில் இது நடக்கலாமா என்று சொல்லி என் மனசில் ரொம்ப ஆண்டவரை நான் முறுமுறுக்கலை, குறை சொல்லலை. என்ன ஆண்டவரேன்னு நான் இந்த மாதிரி கேள்வியோடு ஆண்டவர் விட்டேன். நான் ஜெயிலில் சிறையில் நான் நினைக்கிறேன். அப்போ என் கண்ணுக்கு என் மனைவியை காட்டுறேன், கண்ணை மூடிக்கிட்டு தான் இருக்கேன். அவன் அங்கே வந்து என்னை கும்பிட்டுட்டு இந்த கைதிகள் பொதுவாக விசாரணை கைதிகளை கூட்டிகிட்டு போவாங்கள்ல பொம்பளைகளை, அந்த மாதிரி என் மனைவியை அங்கே கைது பண்ணி கூட்டிகிட்டு வர்றாங்க. கண்ணை மூடிக்கிட்டே இருக்கேன், அதை பார்க்குறேன். கரெக்டாக அப்படியே நான் பொய் சொல்லலை, அப்படியே பார்த்து என்னை பார்த்து கும்பிட்டுட்டு போகிறா. அப்படியே கண்ணை திறந்து ஆண்டவரே ஏன் எப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லும்போது என் குடும்பத்துலேயும் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இயேசுவுக்கு குடும்பமே இல்லையான்னு சொல்லும்போது அந்த சீசர் குடும்பத்தில் பன்னீரில் ஒருவனாகி அவன் நாண்டு கொண்டு செத்தான், நான் ஒப்பு கொடுத்தேன் என்ற அந்த ஒரு நிகழ்வை எனக்கு நினைப்பூட்டினார், ஞாபகப்படுத்தினார். என் குடும்பத்திலேயே நான் நடந்துச்சு, நான் ஒப்பு கொடுத்தேன் என்று அந்த நினைப்பூட்டுதல், அந்த எண்ணங்கள் எனக்கு உருவானது. என் வாழ்க்கையிலையும் அது நடந்துச்சு. பிறகு கோர்ட்டு கேஸு அலைஞ்சு என் 2 மகன்கள் சாட்சி கொடுத்தாங்க. எங்கள் அப்பா மேலே எந்த தப்பும் இல்லை, சித்தி கணவர் தான் அதுக்கு காரணம். அந்த அவருடைய பாலியல் டார்ச்சரால் தான் எங்கள் அம்மா செத்தது, எங்களுக்கெல்லாம் தெரியும். 1 நாள் 2 நாள் இல்லை, 10 வருஷம் போராடியிருக்கேன் நான். மதுரை அழகர் கோயில் ரோட்டில் கடைச்சினேந்தல்னு ஒரு ஊரில் 90 ஊழியத்தை சிஎஸை விட்டு நான் சிஎஸ்ஐ போதராக இருந்து வெளியே வந்து 90 அந்த அங்கே ஊரில் என்னுடைய இன மக்கள் ரட்சிக்கப்படுறதுக்காக ஆரம்பித்த ஊழியம். அங்கே நல்லா சபையை கட்டி நல்லா ஆண்டவர் பெரிய அளவில் உயர்த்தி நல்லா 100கணக்கான மக்கள் ஞானசாரம் எடுத்து பெரிய அளவில் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். 1994 என்னுடைய விசுவாசிய ஊழியக்காரனாக படிக்க விட்டு, பெங்களூரில் படிக்க விட்டு உதவி ஊழியக்காரனாக்கி அவனை காலேஜில் படிக்க வச்சு ஊழியக்காரனாக படிக்க வச்சு உதவி ஊழியக்காரனாக்கி என் தம்பி என் பிள்ளை மாதிரி அவனை வளர்த்தேன். வளர்த்த கடா மாரில் பாஞ்ச மாதிரி ஒரு துரோக செயலை செஞ்சிட்டான். யூதாஸு அண்டர் கிரவுண்டில் வேதபார பரிசீரோட டீல் பேசி அவங்க ஒப்பந்தம் பண்ண மாதிரி என்னுடைய மனைவியும் சில காரியங்கள் துரோகம் செய்து எனக்கு மறைச்சா. அது எனக்கு தெரிய வரும்போது 1994 அந்த சம்பவத்தில் அந்த ஊரை விட்டு அந்த சபையை விட்டு அந்த சபை மக்கள் எல்லாம் வெவ்வேறு சபைகள் ஆவிக்குரிய சபைகளுக்கு போய்க்கங்கன்னு சொல்லி அங்கே இருக்க முடியாமல் சபையை இழந்து ஸ்தாபனத்தை இழந்து கட்டடத்தை இழந்து எல்லாத்தையும் ஃப்ரீயாக அப்படியே ஸ்தாபனத்தில் கொடுத்துட்டு அப்படியே நான் வெளியேறிட்டேன். வெளியேறி என் சொந்த ஊருக்கு வந்து சாகலாம்னு தான் வந்தேன். சொந்த ஊர் சமயநல்லூர் சத்தியமூர்த்தி நகர், அது எங்கள் பூர்வீக ஊர். அங்கே போய் செத்துருவோம், இனிமேல் என்ன நமக்கு இருக்குன்னு சொல்லி 2 பையங்களோட மனைவியோடு வந்து சாகலாம்னு தான் அங்கே வந்தேன்.
ஆண்டவர் என்னையை திரும்பவும் தலைக்க வச்சார். அத்தி மரம் துளித்தது போல் என் ஊழியம் திரும்பவும் துளித்து இப்போ நான் இருக்கிற கட்டடத்தை தேவன் கட்டி கொடுத்து சபையை கட்டி ஊழியத்தை செய்து 2001 ஏவிஎம் ராஜன் புஷ்பலதா வந்து இந்த சர்ச்சை திறந்து கொடுத்தாங்க எனக்கு. அந்த அளவில் திரும்ப நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே ஞானஸ்தானம் பெற்றாங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்கு பயிற்சி வச்சுருக்கேன். எவ்வளவோ வளர்ச்சி, எவ்வளவோ ஆசீர்வாதம், நல்லா திரும்பவும் என்னையை தூக்கிட்டார். அதன் பிறகு அந்த குடும்ப துரோகம் செஞ்ச அந்த ஊழியக்காரன் திரும்ப திட்டமிட்டு என் மனைவியோட பிறந்த தங்கச்சி கொழுந்தியாலேயே கட்டினதோடு இல்லாமல் இங்கேயே குடியிருந்து இங்கேயே வந்து திரும்ப இங்கேயே என் மனைவிக்கு பழையபடி பாலியல் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் நல்லா திருந்தி ஒழுங்காக நல்லா தான் எங்களுக்கு இருந்த நிலைமையில் அவன் வந்து டார்ச்சர் பண்ணி குழப்பி அடிக்கும்போது 2 பக்கமும் இவ பாதிக்கப்பட்டதுனால புருஷனுக்கு சொன்னால் அவர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, பிரச்சனை பண்ணுவார். இவனை பற்றி காட்டி கொடுத்தா இவன் வேலை போயிடும்னு சொல்கிறான், மிரட்டுறான். இப்படி 2 பக்கமும் யூதாஸை போல் 2 பக்கமும் அவன் இயேசுக்கிட்டேயும் போக முடியல, பரபாசுக்கிட்டேயும் பழையபடி போக முடியல, துரோகிகள்கிட்ட தான் போனான். எங்களுக்கு என்ன ஓம் பாடுன்னு சொல்லி கையை விரிச்சிட்டாங்க. 4 கொண்டு செத்த மாதிரி என் மனைவி தற்கொலை செய்து கொண்டாள். 10 வருஷம் போராட்டம். 1994 நடந்த அந்த போராட்டம் 2004 சாகுறா. 10 வருஷம் 10 நாள் உபத்திரப்படுவீர்கள்னு சொன்னார். மரண வரையந்த உண்மையாயிருன்னு சொன்னார் இல்லையா, ஜீவ கீதத்தை தர்றேன்னு. அந்த மாதிரி இந்த 10 நாள் என்பது 10 வருஷத்தில் நான் உபத்திரவப்பட்டேன், பாடுபட்டேன், மரண வரையந்த உண்மையாக இருந்தேன். ஆனால் நான் நினையாத நேரத்தில், நான் இல்லாத நேரத்தில், நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத சூழ்நிலையில் இவ்வளோ சத்தியத்தை கேட்டவ, இவ்வளோ உபதேசம் கேட்டவ இந்த முடிவுக்கு போவான்னு என்ன யாருமே நினைக்கல. திடீர்னு அந்த செய்தி எனக்கு வருது. என் பிள்ளைகளோட என்னுடைய அலுவலகம் மதுரை அரசரடியில் நான் இருக்கேன். இங்கே சமயநல்லூரில் சாகுறா. இரவில் காலையில் இவங்க முந்திக்கிட்டு என் மாமியாவை பயன்படுத்தி சிறையில் என்னை அடைக்கிறதுக்கு போய் கேஸ் போட்டு புகார் கொடுத்துட்டாங்க. புகார் தான் எடுப்பாங்களாம், அதுவும் அம்மா கொடுத்துருக்கு. ஒரு உயிர் போயிருக்குன்னு சொல்லி போலீஸ் அங்கேயே வந்துட்டாங்க. மதுரைக்கே வந்து என்னை அரசடிலேருந்து என் பிள்ளைகளையும் என்னையும் கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷனில் விசாரணை பண்ணாங்க. அப்புறம் போஸ்ட் மாடல்லாம் பண்ணி கொண்டுட்டான், ஆளை வச்சு கொண்டுட்டான்னு சொன்னாங்க. கடைசியில் போஸ்ட் மார்ட்டம் இல்லை, அந்த அம்மாவே செத்துருக்காங்க, நாக்கு தொங்கியிருக்கு, போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட்டு தற்கொலைன்னே வந்துருச்சு. ஆனாலும் இவரை விடாதீங்க, இவரை வந்து ஏற்கனவே 2001 ஒரு புஸ்தகம் எழுதி இந்து முன்னணி ஆளுகள்லாம் இவரை கைது பண்ணியிருக்காங்க. திரும்பவும் அதே தான் இவங்க செஞ்சுருக்காரு. மனைவியை மதம் மாற்றிருக்காரு, சாராள்னு பேரை லட்சுமின்னு மாற்ற சொல்லி இவர் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி மத பிரச்சனையை திரும்ப கொண்டு வந்து மதுரை எஸ்எஸ் காலனியில் உள்ள சோமசுந்தரம் சொல்லி ஒரு இந்து முன்னணி பிரமுகரை ஒரு நிறையா கூட்டி வந்து இங்கே கலாட்டா பண்ணி இங்கே வந்து கலிபுல்லான்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார். அப்போ முஸ்லீமும் கிறிஸ்தவ போதவரும் சேர்ந்து நீங்கள் எங்களை இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்எஸ்எஸ்காரங்களை கூட்டி வந்து போராட்டம் பண்ணி அவர் வந்து என்னையா செய்ய, ஒரு உயிர் போயிடுச்சு, நீங்கள் உள்ளே இருக்கிறது தான் சேஃப்டி, கேஸு ஒன்றும் நிற்காதையா, இது ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்தில் என்ன செய்ய, நான் வந்து அதிர்ச்சியாக, மனைவி இறந்தது தாங்க முடியாத அதிர்ச்சியில் இருக்கேன். என் 2 பிள்ளைகளும் அனாதைகள் ஆகிட்டாங்க, நான் சிறையில் போயிட்டேன். இந்த நிலைமை எந்த ஊழியக்காரனுக்கும் வரக்கூடாது. ஆனால் கர்த்தர் ஒப்பு கொடுக்குறாரு, கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். கர்த்தர் அனுமதியாத ஒரு படி தீங்கு வருமா? கர்த்தர் அனுமதிக்காமல் ஒரு முடிவோடு விழாதே. பொல்லாத செயல்கள், பொல்லாத காரியங்கள், அருவருப்புகள், துரோகங்கள் அவர் சகிக்கவே மாட்டார். இயேசுவுக்காக நான் சகிக்கிறேன், அவர் சகிக்க மாட்டார். நான் சகிக்காமல் இருந்தால் அவர் கோவப்படுவார். ஏன்பா சகிக்காமல் இருக்கிற, பழி வாங்குதல் எனக்கு புரியுது. அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்.
நான் முந்திக்கிட்டால் அவர் இல்லை சைலண்ட் ஆகிடுவார், நான் ஒப்பு கொடுத்துட்டா அவர் எனக்காக வழக்காடுவார். என் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு தற்கொலை நடந்தது. இயேசுவின் குடும்பத்தில் யூதாசு தற்கொலை பண்ண இயேசு ஒப்பு கொடுக்குறார். சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரனே, நம்ம வாழ்க்கையிலையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் துரோக செயல்களையும் கர்த்தருக்கு விரோதமாக நம்ம செய்யும்போது என்றென்றும் பொறுமையாக இருக்க மாட்டார். கிருபை உள்ளவர் தான் அன்பு. சிலருடைய பாவங்கள் நியாயத்தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். அப்படி மரணத்திலிருந்து என்னை தப்புவித்தார். அந்த ஜெயில் தண்டனையிலிருந்து கர்த்தர் விடுதலை பண்ணி தப்பித்தார். அதே ஊரில் திரும்ப ஒரு ஊழியத்தை கட்டி நடத்திக்கிட்டு இருக்கேன். 2009 மதுரை உள்ள பாஸ்டர்கள்லாம் சேர்ந்து எனக்கு திரும்ப ஒரு திருமணம் கட்டி குடும்பத்தோடு ஊழியம் செய்யுங்கய்யா, தனியாக இருக்க வேணாம்னு சொல்லி திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த ஒரு ஏழை குடும்ப சகோதரியை திருமணம் கட்டி 2009 மதுரையில் JJOY அருள் பாஸ்டரும், சர்ச் ஆஃப் காட் சேர்ந்த மனோகரன் பாஸ்டரும், சாமித்துறை லாயரு நீதிமன்றம் உள்ள லாயரும், டாக்டர் செம்பு டேவிட்னு ஒரு ஐயா குடும்பத்தோடு வந்து பங்கு பெற்று முன்னிலை வகித்தார். எங்கள் அண்ணன் மதினி, என் அண்ணன் பிள்ளைங்க, என் 2 பிள்ளைங்க எல்லாருடைய சம்மதத்தோடு, நம்ம எங்கள் சபை விசுவாசிகளுடைய சம்மதத்தோடு 2009 ஒரு திருமணம் கட்டி கொடுத்தாங்க. அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. இப்போ ஏற்கனவே இறந்த மனைவிக்கு 2 பையங்க. இப்போ ஆண்டவர் கிருபையில் ஒரு 10 வயசில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. இறந்த என் மனைவி பேரையே சாராள்னு பேர் வச்சு, சாராள் நவரோஜா அம்மா மாதிரி ஒரு பாட்டுக்காரியாக ஊழியக்காரியாக ஆக்கணும் என்பது தான் எண்ணத்தில் தான் அவளுக்கு அந்த பேர் வச்சது. அது நிறைவேறாதனால அதே பேரை என் மகளுக்கு வச்சு, இவளையும் அந்த மாதிரி அவளால் நிறைவேறாது, இந்த பிள்ளையால் நிறைவேறட்டும்னு சொல்லி அந்த பேரை வச்சு ஊழியத்துக்காக சபை அனுகூலத்துக்கு, சபை பக்தி விருத்திக்கு ஒரு பாட்டுக்காரியாக சாராள் நவரோஜா மாதிரி அம்மா மாதிரி வரணும் என்ற எண்ணத்தில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அடியனுக்காக ஜெபம் பண்ணுங்க. எந்த ஊரில் அவமானத்துக்கு நிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே ஊரில் என்னைய தலைக்க வச்சார். திரும்ப என் ஊழியத்தை செய்ய இதே ஊரில் ஆண்டவர் கிருபையில் சபையை நடத்த, ஊழியத்தை செய்ய கிருபை கொடுத்துருக்குறார். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆகவே இன்றைக்கு செய்தியை நான் கொஞ்சம் நீட்டி இருந்தாலும் என் சாட்சி இதில் இடம் பெற்றதுனால கொஞ்சம் பெரிய வீடியோவாகிடுச்சு. ஆகவே இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனை கூட தற்கொலைக்கு ஒப்பு கொடுக்குற அளவில் இயேசு ஊழியத்தில் நடந்தது. என் வாழ்க்கையிலையும் அது நடந்தது. உங்கள் வாழ்க்கையிலையும் நினைச்சு பார்க்க முடியாத சில கஷ்டங்கள், திடீர்னு உங்கள் மனைவி கர்த்தரை எடுத்துருக்கலாம், உன் புருஷனை எடுத்துருக்கலாம், திடீர் மரணம் கொஞ்சம் வயசுலே செத்துருக்கலாம், அல்லது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தற்கொலைக்கு கர்த்தரை ஒப்பு கொடுத்துருக்கலாம், சில ஊழியக்காரங்க தற்கொலை செத்துருக்கலாம். எல்லாம் சோர்ந்து போகாதீங்க. தேவன் ஒப்பு கொடுக்காம ஒன்றும் நடக்காது. திரும்ப மறுபடியும் எந்திரிச்சு தூசியை தட்டிட்டு தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவோம். அந்த 11 பேரை கொண்டு உலகத்தையே கர்த்தர் கலக்கினார். அதில் 12 நிறைவாக சவுலை பவுலாக்கி அங்கே சேர்த்தார். அவர் ஊழியத்தை யாருக்காலும் கர்த்தர் செய்வார். அதனால் மனைவி போயிட்டாலே அப்படி நினைக்க வேணாம், புருஷன் போயிட்டானே, பிள்ளை போயிட்டானே நினைக்காதீங்க. கர்த்தர் யாரை கொண்டாயிலும் உங்களுக்கு துணையாக வச்சு நடத்துவார். அதுக்காக நம்ம பாவம் செய்யக்கூடாது, சட்டவிரோதமாக போகக்கூடாது, வேதத்துக்கு விரோதமாக, இந்தியா சட்டத்துக்கு மாறாக, மனச்சாட்சிக்கு விரோதமாக, சாட்சி குறைவாக புறஜாதிகள் மத்தியில் எதையும் செய்யக்கூடாது. நம்ம எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று நம்ம செய்வோம், நம்ம ஊழியத்தை நிறைவேற்றுவோம். இது 2004 உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என்னை பலப்படுத்தினவர் உங்களையும் பலப்படுத்துவார். ஆனாலும் இந்த 2வதாக சொல்ல வேண்டிய காரணம், இயேசு என்றென்றைக்கு பொறுமையாகவே அப்படியே இருக்க மாட்டார். அளவுக்கு மீறி போகும்போது நியாயத்தீர்ப்புக்கு சிலருடைய பாவங்கள் முந்திக்கொள்ளும், கேடான சிந்தைக்கும் ஒப்பு கொடுப்பார். ஜெயில் தண்டனைக்கு என்னை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தது மாதிரி என் மனைவியை தற்கொலைக்கு ஒப்பு கொடுத்தார்.
நான் உள்ளே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கைதி ஒரு விசுவாசி சொல்கிறாரு. நிறைய விசுவாசி இருக்காங்க உள்ள ஜெயிலில். அப்படியே எங்கள் அப்பா ஒரு 50 60 70 பேர் வரைக்கும் பாஸ்டர் வந்துட்டாருன்னு சொல்லி என் சுற்றி நின்றுக்கிட்டு எனக்கு ஆதரவாக ரொம்ப இங்கே இருக்கிற கஷ்டங்கள்லாம் மறக்கிற அளவில் அவங்க எனக்கு உதவியாக ஆதரவாக இருந்தாங்க. அவங்களுக்கு நான் தொடர்ந்து பைபிள் ஸ்டடி நடத்திக்கிட்டு இருந்தேன் வெளியே வர்ற வரைக்கும். நல்லா ஊழியம் செய்யுது. அங்கேயும் நிறையா பேரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தேன். ரொம்ப பேர் ஊழியத்தில் உற்சாகப்படுத்தினேன். அங்கே தான் புஸ்தகமே மெய்யான மனவாட்டின்னு ஒரு புக்கு கூட உள்ளே எழுதினேன். அந்த அளவில் அங்கேயும் நான் நல்லா ஊழியம் செய்தேன். அதில் ஒரு ஐயா என்ன சொன்னார், நீங்கள் இந்த ஜெயில் தண்டனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, ஆனால் உங்கள் மனைவிக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காரு. என்னையா மரண தண்டனைனா? ஆமாம், தூக்கு தண்டனை மரண தண்டனை. தூக்கு மரண தண்டனை தானே. மரண தண்டனை அதுக்கு தான் ஜெயிலில் உங்கள் மனைவி உங்களை கும்பிட்டுட்டு போன மாதிரி காட்டியிருக்காரு. அப்படி ஆச்சரியமாக சில காரியங்கள் சொல்கிறாரு. நம்ம புத்தி கெட்டாத சில விஷயங்கள் இருக்குது. அது தேவனுடைய காரியங்கள், அது நமக்கு தெரியாது. நம்ம உண்மை உத்தமமாக இருக்கணும். நான் என் வாழ்க்கையில் புறாவை போல் நான் உன் சைடில் இருந்தே தவிர சர்ப்பங்களைப் போல் வினாவாக இருங்கன்னு சொன்னார். நான் இருக்கலை. எல்லாரையும் நம்பிட்டேன், ஏமாந்துட்டேன். ஏமாந்தது ஒரு குற்றம்தான். சர்ப்பத்தை போல வினா இல்லாமல் இருந்தது ஒரு குற்றம்தான். புறாக்களைப் போல மாத்திரம் ஒரு கபடற்ற ஒரு வெகுளியாக இருந்தது குற்றம்தான். நடுவீட்டு வரைக்கும் பிள்ளைண்டு முறையில் சிலரை கொண்டு வந்தது தப்பு தான். என்னிடத்தில் தவறு இருக்குது. என்னுடைய தவறுகளுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தாரு. என் மனைவியுடைய தவறுக்கு மரண தண்டனை கொடுத்தார், ஒப்பு கொடுக்குறார். இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் நியாயந்தீர்ப்புக்கு முன்னாடியே சில தண்டனைகள் நமக்கு வந்தால், கஷ்டம் வந்தால், துன்பம் வந்தால் சந்தோஷப்படுங்க. பரலோகத்தில் தண்டனை கிடையாது. இந்த பூமியிலேயே சில விஷயங்களை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுவார். திருந்தாவிட்டால் தண்டனை கொடுப்பார், கழிந்து கொள்வார். அந்த மாதிரி தான் யூதாசை ஒப்பு கொடுத்தார். அவன் ஆவி மனஸ்தாபப்பட்டதுனால, மன்னிப்பு கேட்டதுனால கண்டிப்பாக நித்தியத்தில் இடம் இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். என் மனைவி கூட ரொம்ப மனஸ்தாபப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் செத்துருக்கா. ஃபோனில் நைட்டு 12 மணிக்கு எனக்கு பேசினா. என் 2 பிள்ளைகள்கிட்டையும் பேசினா, அம்மா சாக போகிறேன். நாங்கள் நம்பலை. ஆனால் மனஸ்தாபப்பட்டு அழுதா. ஐயோ, நான் இது பண்ணிட்டேன், தப்பு தாண்டு சொன்னான். சாவான்னு நினைக்கல யாரும். நைட்டு 12 மணிக்கு எப்படி மதுரையிலேருந்து நான் சமையல் ஒத்தையில் எப்படி நைட்டில் வர முடியும்? நம்பலை நாங்கள் யாரும். காலையில் அந்த செய்தி எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி. அதனால் தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. நானும் எவ்வளவோ காரியங்களை கடந்து வந்தவன் தான். திரும்ப என்னை தாங்கினார், ஏந்தினார். ஒரு அத்திமரம் கன்றை கொண்டு வந்து என் சபையில் நட்டினேன். சிறையிலிருந்து வரும்போது, ஆண்டவரே என் ஊழியம் போச்சு, என் சபை போச்சு, எல்லாம் போச்சுன்னு சொல்கிறாங்கப்பா. இந்த அத்திமரம் துளிர்ந்தால் என் ஊழியம் திரும்ப துளிரும்னு சொல்லி இங்கே நட்டினேன். 2008 டிஜி தினகரன் ஐயா கூட அப்போ தான் சாகுறார். அந்த 2008 நட்டப்பட்ட அந்த செடி பெரிய மரமாகி, பழமாகி, காய் கனிகள் கொடுத்து, ஆகாயத்து பறவைகள் உட்காந்து பழத்தை சாப்பிட்ற அளவில் அந்த மரம் பெரிய மரமாக விருட்சமாகி வளர்ந்தது போல் வளர்ந்துருச்சு. அந்த மாதிரி என் ஊழியமும் திரும்ப வளர்ந்து இன்றைக்கி பெரிய அளவில் எத்தனையோ வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த சபையிலேருந்து மறுபடியும் நிறையா புஸ்தகங்கள் எழுதினேன், நிறையா பத்திரிக்கை நடத்தியிருக்கேன், நிறையா சத்தியத்தை இன்ன வரைக்கும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னைய திரும்ப தலைச்ச தேவன் உங்கள் வாழ்க்கையும் தலைக்க வைப்பார். உங்களுக்கும் கண்ணீரை துடைப்பார், உங்களுக்கும் விடுதலை கொடுப்பார், வியாதியை போக்குவார், நோயை போக்குவார். கடந்த காலத்தை நினைக்காதீங்க, புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அதனால் என்றென்றும் கோபம் கொண்டிறார். அவர் நீடிய சாந்தமுள்ள கிருபையுள்ள தேவன். திரும்ப நம்மளை உயிர்ப்பிப்பார். அதோட பாவம் செய்யும்போது கண்டிப்பார், கடிந்து கொள்வார். அது அளவுக்கு மீறி போகும்போது மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறதும் உண்டு. சிலருடைய பாவங்கள் நியாயந்தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும். யூதாஸ் அதுக்கு சான்று. இந்த நிலைமை அதுக்கு பிறகு ஊழியர்களுக்கு வரல. இரத்த சாட்சியாக மறித்தாங்களே தவிர இந்த கதிக்கு யாரும் போகலை. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் இயற்கையாக கர்த்தர் நம்மை எடுப்பார். இரத்த சாட்சியாக மறித்தா அது பாக்கியம். கர்த்தருக்குள் மறிக்கிறது பாக்கியவான்கள். தற்கொலைக்கு போகாதீங்க. தற்கொலை ஒரு தீர்வாகாது, அது முடிவாகாது. தயவுசெய்து அந்த நிலைமை எந்த ஊழியக்காரனுக்கும்
எந்த விசுவாசிக்கும் வரக்கூடாது. இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை தொடர்ந்து இந்த நல்ல புத்தியோடு நல்ல சிந்தனையோடு வாழ்ந்து காப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடியேன் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.